தெரியுதா? இந்த ஒரு அரை மணி நேரத்துல இந்த பொழுதுக்கு எப்ப போட்டு கொடுக்கலன்னா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அம்மா நாங்களும் வக்கீல் தான். நாங்க வந்து எங்க கூட நீங்க இருங்க. நாங்க எதுவுமே கேட்கல. எங்க கூட இருந்து நாங்க செய்யறோம். இன்னைக்கு ஒரு நாள் என்னன்னு பண்றா ரிமாண்ட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். அப்படி பண்ணலன்னா சீமான் நீங்க சொல்லிடுறோம். நாளைக்கே போராட்டம் பண்ணுவோம். அவர் ரிமாண்ட் பண்ண வைப்போம். அதை நோக்கி இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நான் இவ்வளவு பாதிக்கப்பட்டு எப்பயார் போடாத இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பதவியும் அவங்களுடைய பணமும் இன்னைக்கு எப்பயார் போடாத இருக்கிறாங்க. வேற எதுவும் கிடையாது. அண்ணன் சொல்றேன், அண்ணன் சொல்லுவாங்க விட மாட்டோம். நீங்க உறுதுணையா அண்ணன் பேசுவாரு. அவங்க பேசுனா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போடாம இருக்காங்க பாத்துருவோம். சொல்றாங்க சொல்லு வந்தாரா புரியுது சரியா நம்ம டெய்லி வராங்க. என்ன நடக்குது ஐயா? பஞ்சாயத்து நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு மாதத்துக்கு முன்னே பஞ்சாயத்து ரொம்ப வந்தது. ஒரு 3 வேலை 2 வேலை வந்தது. அது என்ன பண்ணுறது, ஒன்றியம் என்ன பண்ணுறது, அவர் ஒரு வேலை வச்சுருந்தாரு. என்னை வந்து பஞ்சாயத்து ரொம்ப கொடுத்தாரு. அந்த வேலைக்கு வேலை செய்யறதுக்கு இடம் இல்லை. இடம் இல்லாததுனால என்ன பண்ணாங்க, கேன்சல் பண்ணி 3 வேலையை வச்சோம். சிமெண்ட் ரோடு, ரேஷன் கடை, களம், தானிய களம். அதை வச்சது என்ன பண்ணிட்டாங்க, அதை ஐசி வச்சும் பாரு 3 வேலையை வச்சதில் எடுத்து போய் என்ன பண்ணிட்டாங்க, தீர்மானம் போட்டு நமக்கு. நீங்கள் தான் தலைவருங்களா? அன்பழகன் ரொம்ப பேருங்களா? சரிங்க சரி. அதை கான்ட்ராக்ட் எல்லாம் அவர் தான் எடுக்கிறாருங்களா? தீர்மானம் நம்ம வச்சு கொடுத்தோம். தீர்மானம் வச்சு கொடுத்தா அதை நமக்கு என்ன பண்ணோம், அது நம்மளால தான் வரணும் அந்த வேலை. அவங்க பேரில் வேற ஒருத்தர் பேரில் ஒர்க் அவுட் வச்சுட்டாங்க. அவர் என்ன பொறுப்பில் இருக்கார்? அவர் சேர்மேன். பேர் என்ன? அவர் பேர் சேர்மன் பேர். உங்க பேர் தெரியும். பஞ்சாயத்து தலைவர் நீங்க தான். பஞ்சாயத்து தலைவர் நீங்க தான். ஆமா ஆமா, முன்னாடி எம்எல்ஏ அவர் என்ன பண்றாரு, அவங்க வேலையை என்ன பண்றாரு நாங்கள் போய் கேட்டு வந்தோம். எங்களுக்கு ஒரு வேலை கூட கொடுக்குறோம். அவங்க என்ன பண்றாங்க, போய் அவங்களுக்கு 3 வேலையை அவங்களே செய்கிறாங்க. நாங்கள் எங்களுக்கு ஒரு வேலை ஓணும், நாங்கள் களம் போடுறோம். நீங்கள் இந்த வேலை 2 பேரும் செய்கிறீங்க, நான் ஒரு வேலை செய்கிறேன்னு நம்ம போய் கேட்டோம். கேட்டதுக்கு நீ சேர்மன் போய் பாருங்க. யார் சொன்னது? தெரிஞ்சாங்க. இப்போ உங்களை அடிச்சது அவர் தான். அவர் திமுக பொறுப்பில் இருக்கிறாருங்களா? ஆமாம். என்ன பொறுப்பில் இருக்காரு? பொருளாளர்னு கேள்விப்பட்டாங்க. அது என்ன பண்ணுறாரு, நீ அவரை போய் பாருனாக்கா நாங்கள் போய் ஒரு இதுக்கே அடிக்கிறாரு உங்களை. 20 நாளாக போய் ஒன்றியத்தை பேசணும். அவரை போய் பாருங்க. தலைவர் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை தலைவர் நீங்கள் தீர்மானம் போட்டு நீங்களே ஒர்க் பண்ணலாமே. அவங்க வேற பஞ்சாயத்துல வந்து அவங்களே தீர்மானம் போட்டு பண்ணலாம். இதில் வந்து இப்போ ஒன்றியமோ இல்லை சேர்மனை தலையிட முடியாது. அவர் என்ன அதுக்கப்புறம் தான் வீடியோ நம்ம கையில கொடுக்காத கட்சியார் கையில கொடுத்துறாரு. டைரக்டா அங்க போயிடுச்சு, அவங்க வாங்கிடுறாங்க. எதை கொண்டு மாத்தாக்குனாங்க? தடியா? கம்பி ராடு. எத்தனை தையல் போடுவோம்? 10 தையல் போட்டு 10 தையல் உள்ள 2 போட்டு. சாதிய தீண்டாமையோட தலைவர் பதவி வேலை செய்ய விடாம பண்றாங்களா? நீங்களும் திமுக கட்சின்னு கேள்விப்பட்டேன். அப்புறமா தான் எங்களை எடுத்து போய் வழிபத்தி இது போய் எங்களை சேர்க்குறாங்க. கட்சியெல்லாம் கிடையாது. இப்ப ஏற்கனவே நம்ம செஞ்சு பக்கத்துல இருவர் சமுதாயம் தான். அவங்க சேர்ல உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி வந்து அவங்கள பார்த்துட்டு எங்களை எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. முயற்சி பண்ணி பஞ்சாயத்து ரூம்ல தலைவர் போய் உட்காருவாரு.
நான் கூட போனால் நான் என்னை உட்காரக்கூடாதுன்னு என்ன எந்த என்ன யார் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறோம் அவங்க நேராக வந்து சொல்லட்டும் அப்படின்னு நான் போயிட்டு அந்த 10 நாள்லேயே நான் போயிட்டு கூட தான் உட்காருவேன். எதுவாக இருந்தாலும் கூடயே பேசுவோம், எதுவாக இருந்தாலும் சொல்லுவோம். சொல்லின்னு இருக்கும்போது எல்லாம் தடுக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. அப்புறம் தடுத்துக்கிடுத்து பார்த்தாங்க, ஏரி வேலை என்ஆர்ஜி வேலையில் தடுத்தாங்க. திமுக ஆள் தான் வேலை செய்யணும், வேறு ஆள் செய்யக்கூடாதுன்னு அதை கிளர்க்கை விட்டு ரொம்ப மேனேஜ் பண்ணாங்க. அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் கிளர்க்கு எடுக்கிறதுக்கு ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்து அந்த கிளர்க்கையும் தூக்கிட்டேன். அது வந்து ஒன்றியத்தினுடைய அக்கா பையன், அதனால அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆமாம், அவர் வந்து அவர் தலைவராகவும் நம்ம அவர் கூட கிளர்க்காகவும் இருக்கிற மாதிரி இருந்தது. நான் தான் தலைவர், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் மக்களாண்ட அப்படின்னு சொல்லுவார். இந்த திருஞானன்ற ஒரு வீட்லேயும் இளங்கன்ற வீட்லேயும் 2 வீட்டில் தான் போய் அவர் உட்காருவார். நேராக போய் அங்கே உட்காந்து பேசிட்டு தான் அப்புறம் பஞ்சாயத்து ரூம் அதை கேட்டுக்கின்னு பஞ்சாயத்து ரூமுக்கு வருவார். பஞ்சாயத்து ரூமுக்கு வந்தாருன்னா நான் சொல்லுவேன், இங்கே வந்தால் கிளர்க்காக வேலை செய்யுங்க, ஆதரவாக இருங்க தலைவருக்கு. வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஆமாம், வெளிப்படையாக பேசுவேன். நான் சொல்லியிருக்காங்க சொல்லுவேன். சொன்னேன்னா அவங்க தலைவர் பொண்டாட்டி தான் ரொம்ப மிரட்டுறாங்க, என்ன தலைவர் பொண்டாட்டி தான் மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவார். அங்கே போய் ஆஃபீஸ் போனாலும் நான் சேர்மனாண்டியோ ஒன்றியத்தாண்டியோ எல்லாருக்கிட்டையுமே நான் தான் பேசுவேன். அவளை பேசவும் விட மாட்டேன். அதிகமாக பேசினாலும் பேசுறது தெரியல, என்ன பேசணும்னு தெரியலன்றதுனால பேச மாட்டேன். நீங்கள் தெளிவாக பேசுகிறீங்க, அவங்களுக்கு தெளிவு. அதனால நான் என்ன சொல்லுவேன், சேர்மன் அதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு வந்ததும் நான் உள்ள ரூமில் போன உடனே என் பொண்ணு வந்துடுது உட்கார சொல்லுன்னு தான் சொல்லுவார். என் பொண்ணு வந்துடுது உட்கார சொல்லணும், அந்த மாதிரியே இதெல்லாம் இருந்தது. இவங்க இங்கே ஊர் உள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணுறது, போய் இந்த தலைவர் பொண்டாட்டி இப்படி பண்ணுது இப்படி பண்ணுது இப்படின்னு ஒரு 4 பேர், இந்த திமுகவில் 3 பேர் தான் ஊரை பார்க்கணுன்ற ஒரு முடிவு அவங்களுக்கு. ஊரை பார்க்கணும்னா ஊரில் அது வர கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து அவங்க சம்பாதிக்கணும். அப்புறம் ஊரை பார்க்கணும்லாம் கிடையாது. ஊரை பார்க்கணும்னா ஊரில் யார் சொன்னாலும் அவங்ககிட்ட தான் போய் சொல்லணும், நம்ம கிட்ட சொல்லக்கூடாது. நம்ம தலைவராக செயல்படக்கூடாது. நம்ம சும்மா அப்படி போய் நிற்கிறதும் அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா அவங்க வீட்டில் தலைவராக ஆகிறோம், நம்ம அவங்க வீட்டில் போய் உக்காடுறோம், அவங்க கையெழுத்து போடுன்ற சொல்கிற இடத்துல போடுறோம். போட்டுட்டு ஒரு டம்ளர் டீ கொடுத்தா குடிச்சிட்டு ஏஞ்சி வந்துடுற மாதிரி அவங்க பார்த்தாங்க. அது வந்து 2 பேர் போட்டியிடும்போது நாங்கள் எலெக்ஷனில் கேட்டுன்னு வரும்போதே சொல்லிட்டாங்க, அன்பழகன் தலைவரானா அன்பழகன் கொண்டாட்டி விட மாட்டா, மணி தலைவரானா நம்ம பாக்கெட்டில் உண்டு அப்படின்னு பேசினாங்க. அது பேசி போட்டிலையும் நம்ம தான் ஜெயிக்கிற மாதிரி இருந்தோம். ஜெயிக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு விசேஷத்துக்கு போகிறேன் நான். அங்கே இதையே தெரிஞ்சானோ போனை போடுறாரு, என்ன ஏன்னா அப்படின்னு கேட்குறேன். நீ வந்து சுஷா நின்று ஜெயிக்காத, நீ அண்ணன் போஸ்டான ஆக்காத, நீ ஜெயிச்சிருவியான்னு கேட்டார். எனக்கு பங்காளி தான் அவர் ஜெயித்தாலும் ஜெயிக்கிட்டோம், நான் ஜெயித்தாலும் ஜெயிக்கிறேன். நான் அவர் ஜெயித்தாலும் எனக்கு பெருமை தான், நான் ஜெயித்தாலும் அவருக்கு பெருமை தான். நாங்கள் சுழிச்சா யாரையும் தேர்ந்தெடுக்க சொல்லலை, எலெக்ஷன்லேயே நாங்கள் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்கிறேன். இதை ஊர் பூரா பரப்புறாரு, இப்படி சொல்கிறா அன்பழகன் பொண்டாட்டி அப்படின்னு. அதை 2-3 பேர் கேட்டாங்க. ஆமாங்க, அண்ணன் போஸ்டாக எடுத்தால் அது எப்படி, அதில் என்ன காரம் இருக்குது, நாங்கள் நின்று ஜெயித்தோம்னா அவங்கள நான் ஜெயித்தாலும் அவங்க ஜெயித்தாலும் எப்படி வேணாலும் போயிடலாம் இல்லை அப்படின்னு சொன்னோம். இதை அண்ணன் போஸ்டாக பேசுறதுக்கு பேசுகிறாங்க. பேசும்போது தலைவரை கூப்பிட்டு உட்கார வைக்கும்போது தம்பியை கூப்பிட்டு, ஏன்னா நீ எதுவும் வாயை திறக்காத, சின்ன பிள்ளையா இருக்கிற, நீ எதுவும் வாயை திறக்காத, பேசினா அப்பா தான் பேசணும், பேசினா நான் தான் பேசணும், நீ அனாவசியமாக எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன். உக்காந்தி கூத்து மேலே பேசும்போது இவர் என்ன சொன்னார், நான் சொன்னேன் எல்லாரும் ஏந்திரிச்சு கப்புன்னு போனால் கூட சரி, நீ உக்காந்த இடத்த ஏந்திரக்கூடாது, நீ என்ன பண்ணுறாடா போடுறா வரன்னு துள்ளுவார். இதே தெரிஞ்சானோ நீ தலைவராக வந்தா என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுன்னு துள்ளுவார். அவர் மானும் துள்ளட்டும், நீ மானும் உக்காந்தேரு. அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். முடிவு எடுக்கும்போது எழுதி கொடுங்க
இந்த தடவை தலைவர் நான், அடுத்த தடவை தலைவர் மணி. நான் இப்போ நல்லா செய்வேன், இப்போ நீங்கள் அப்புறம் அவங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வாயை திறந்தேன். கவர்மெண்ட்டை நீங்கள் விலைக்கு வாங்கி வச்சுக்கிறீங்களா? தேர்தலில் போட்டிடுங்க, யார் ஜெயிக்கிறாங்களோ போகிறாங்க. கவர்மெண்ட்டை நீங்கள் என்ன விலைக்கு வாங்கி வச்சுக்கிறீங்களா? எழுதி கொடுக்குறதுக்கு இந்த தலைவர் தேவையில்லை. நான் இந்த தடவை நல்லா செய்வேன், அடுத்த தடவை தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க மக்கள் தேர்ந்தெடுக்கிறது தான். நீ ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கிறதா என்ன அப்படின்னு கேட்டு அண்ணன் போஸ்ட்டை ஆகிட்டாங்க. அண்ணன் போஸ்ட்டை ஆக்கின 4வது நாள் துணைத்தலைவர் ஆரம்பிக்கிற அன்றைக்கி நைட்டு 1 மணிக்கு வராரு நம்ம வீட்டுக்கு. 1 மணிக்கு வராரு. நான் கோவில் எதிர்க்க படுத்துக்கிறோம் காட்டில் போட்டு வந்தார். அண்ணன் வராரு 1 மணி நைட்டு 1 மணி வந்து அண்ணன் வராருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை எழுப்பி விட்டுட்டு நான் பாத்ரூம் வீட்டுக்கு போயிட்டேன். போய் வர்றதுல என்ன பேசினாருன்னு தெரியல. பேசிட்டு நான் சொல்கிறத தான் நீ செய்யணும்னாரு. நான் வரும்போது என்ன நான் சொல்கிறத நீ செய்யணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்டேன். நம்பர் 6 நம்பருமா, துணைத் தலைவர் அருணை தான் ஆக்கணும் அப்படின்னு சொன்னார். அருணை தான் துணைத் தலைவரை ஆக்கணும்னா இந்த மக்கள் பூரா சொல்லட்டும், ஊர் மக்கள் பூரா சொல்லணும். அதுக்கு முன்னே 3 தலைவர் 3 நம்பர், இப்போ 6 நம்பர். அந்த 6 நம்பரும் தேர்ந்தெடுத்தால் தான் துணைத் தலைவர். அது தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் தலைவருக்கு ஓட்டு போடுவார், இது பண்ணுவார் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொல்கிறத நீ செய்ய மாட்டியாது, நீ சொல்கிறத நான் செய்ய மாட்டேன். இதுக்கு முன்னே 10 வருஷம் தலைவராக இருந்தாங்களே எஸ்டியில் அவங்க காலனியில் தலைவராக இருக்கும்போது அவங்கக்கிட்ட போய் நீ என்ன பண்ண, உன்னால் என்ன பண்ண முடியும், அங்கே போய் இருளச்சின்னா வந்து நைட்டுக்கு 1 மணிக்கு மிரட்ட வந்தியா அப்படின்னு கேட்டோம். கேட்டதான் என்ன பண்ணார், நான் வந்ததே தப்பு, செருப்பால் அடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். பக்கத்து வீட்டுக்கார் ஒருத்தர் வந்து அது பேசுறது நியாயமாக பேசும், யார் வந்தாலும் எதுவும் கூடாது, நீ ஏன் இந்நேரத்துக்கு வந்த அப்படின்னு. தேர்தல்லேருந்து இப்போ பிரச்சனையாக இருந்திருக்கு. நைட்டு வந்தாங்களா? நைட்டு 1 மணி நைட்டு நம்ம வீட்டு உள்ள வந்து அடிச்சாங்க. துணைத்தலைவர் கொஞ்சம் பகையா பிரச்சனையா போயிட்டு இருந்திருக்கு. அப்படியே துணைத்தலைவர் எலெக்ஷன் வச்சுட்டாங்க. காலையில எலெக்ஷன் வச்ச உடனே வாதியார் ஒருத்தர் கொண்டு வந்து உட்காருவார் பஞ்சாயத்து ரூம்ல. உட்காரும்போது நான் பின்னாடி இந்த பக்கம் வாசப்பி, இந்த பக்கம் பின்னாடி பக்கம் இருந்துக்கணும். வாதியார்டா வணக்கம் வாதியார அப்படின்னு. என்னம்மா அப்படின்னாரு. நான் வந்து தலைவரோட பொண்டாட்டி, எங்கள் தலைவருக்கு எதுவுமே தெரியாது, எழுத்தே தெரியாது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதில் தான் ஓட்டு போடுவார். 2 பக்கம் பாதியாக நிற்கும். இந்த பாதியாக நிற்கும்போது துணைத் தலைவர் சுதா வேலாயுதம் தான் துணைத் தலைவர். அவங்களுக்கு தான் நீ அவரை ஓட்டு போட சொல்லணும். அவருக்கு போடாதானே வேறு யாருக்குன்னா போட்டாங்கன்னு சொன்னால் நான் கொடுக்குற கேஸில் நீங்கள் பாதிக்கு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணாண்ட நின்றுட்டு சுதா வேலாயுதம்னு படிக்கிறாங்க. இப்படி தாங்க உக்காந்திங்கிறாரு, இந்த முகமாக உக்காந்திங்கிறாரு. இந்த இதோட அதிகமாக உள்ளே போய் பூந்து தம்பி கேட்ட, பெரியவனை சின்னவனை ரெக்கார்டு மட்டும் போடு நீ செல்லுது, நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது. அண்ணன் உள்ளே போகும்போது அப்படியே நின்று விடன்னு உதறாரு. பேசுகிறேன் ஏந்தர்றா ஏந்தர்றா அப்படின்னு ஒரு சின்ன பையன் சொல்லுது. ஜனத்தில் நீக்கிக்கின்னு போய் நான் என்ன சொன்னேன், உனக்கு மரியாதை கொடுத்தாலும், உன் வயசுக்கு மரியாதை கொடுத்தாலும், உன் ஜாதிக்கு மரியாதை கொடுத்தாலும், நீ வந்துக்கிற பதவிக்கு மரியாதை கொடுக்கட்டும். எவன் அடிக்கிறான்னு பார்க்குறேன், நீ கீழே உக்காரு, நீ உக்காருனா எவன் அடித்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதான் அப்படியே படையாக நீங்கிட்டாங்க. நீங்கி வெளில வந்துட்டாங்க. வந்து அந்த திருஞானன்ற ஒரு புள்ள கேட்குறாரு, எப்படியா பையன் வந்து ஊற அழிச்சிட்டான் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் கேட்குறேன், அவங்க அம்மா அவங்க அப்பாவுக்கு பெற்றாங்களான்னு அவங்களுக்கு தெரியும், உங்கள் அம்மா உங்கள் அப்பாவுக்கு பெற்றாங்களான்னு உனக்கு தெரியுமா? அவரை நீ அம்மா புள்ள நீ தேவடியா பையன்னு கேட்குற அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன கம்முனிருமா, போனது போச்சு கம்முனு. அப்போ பேச்சு என்னங்க சிங்காரம், அவங்க என்ன 1 மாதம் கம்மியாக எங்களுக்கு பெற்றுட்டாங்களா, இல்லை ஜாதியில் வந்து எங்களை சின்ன ஜாதி ஆகிறதுனால இப்பயே இவ்வளோ கொடுமை பண்ணுறாங்களே, இன்னும் போக போக என்ன பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக பேசியிருக்கீங்க.
அப்படின்னு சொல்கிறேன். எதிர்ப்பாக நின்ன ஒரு தலைவராக எங்கள் கூட நின்னவர் உடனேம்மா போமா எல்லாமே காரணம் முன்னால் தான். நம்ம 10 வீட்டுக்காரர் உக்காந்தி பேசி தம்பி நீ இருக்கிறியாடா நான் இருக்கிறாடா அப்படின்னு பேசின்னு இருந்தால் வேலை முடிஞ்சு போயிடும்ல. இப்போ 10 பேர் கூட்டு உட்கார வச்சு உங்களை உருவாக்கணுன்றது தானே அவரை போய் தேவையா பையனு கேட்குறாரு. நீ பார்த்துக்கு நின்னுங்கிற துணைத் தலைவர் யார்? சுதா. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா ஒரு சின்ன கையெழுத்து கூட அவங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. கவுண்டர் தான். திருஞானம் அவர் என்ன அவரும் கவுண்டர் தான். அவரும் கவுண்டர் தான். நீங்க கேஸ்ல உறுதியா இருக்கீங்கல்ல? நாங்க கேஸ்ல உறுதியா இருக்கிறோம். அவங்க இப்ப அவங்க பண்ணணும் பண்றோம். நாங்க பண்றோம். அண்ணன் வரைக்கும் போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நாங்க ஆர்ப்பாட்டம் வைக்கிறோம். அண்ணன் சீமா அண்ணன் போய் இதை கொண்டு போறோம். அண்ணன் போய் சொல்றோம். சொல்லி நீங்க இது பண்ணி பயப்படாதீங்க. இப்போ இது சம்பந்தமா புகார் கொடுத்துருக்கீங்களா? என்ன கைது பண்ணிட்டாங்களா? இப்ப காவல்துறை எதுபா இருக்கு? காவல்துறை இப்ப அங்க நாளைக்கு தான் வாசல் இல்ல எஃப்ஐஆர் போடலன்னா நாளைக்கு எஸ்பி கிட்ட போயிட்டு இங்க திண்டிவனத்துல எஸ்ஐ பேர் இருக்குது. அவர் போய் அங்க பாத்துட்டு வந்து இல்ல எஸ்பி கிட்ட போறீங்க. டிஎஸ்பி நேரா எஸ்பி விசாரிட்டாங்க. அது இத்தனை நாள் விசாரிட்டாங்க. பார்த்துட்டு வந்து இப்ப பையில அங்க போயிடுச்சான். இது அவர் தான் கைது. அதெல்லாம் உங்களுக்கு ஏமாத்துற வேலை. சப்போர்ட் பண்ணாங்க. ஏமாத்துற வேலை. என்ன சொன்னாரு அந்த தம்பியாண்ட? இப்ப இங்க வர சொல்லிக்கிறாங்க. நாளைக்கு வர சொல்லிக்கிறாங்க. எங்க வர சொல்லிக்கிறாங்க? இது வந்து நம்ம செத்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறதுக்கு பாக்குறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு எஃப்ஐஆர் பணத்தால அடிச்சிங்கறாங்க. ஆர்ப்பாட்டம் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணிடலாம்ப்பா. பணத்தால அடிச்சிங்கறாங்க. ஸ்டேஷன் உள்ள போன உடனே அவங்க எஃப்ஐஆர் போட்டு நம்ம கையில கொடுக்கணும். அது கொடுக்காத காரணம் என்னன்னு தெரியாம பணத்தால அடிச்சீங்கன்னு பதவியால அடிச்சிங்கிறாங்க. உன்ன தெரியுதா? இந்த ஒரு அரை மணி நேரத்துல இந்த பொழுதுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுக்கலன்னா எஸ்பி கிட்ட போறேன்னு சொல்லுங்க. எஸ்பி கிட்ட போறேன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப நாங்க நீங்க வரலனா நீங்க நாங்க எஸ்பி கிட்ட போறோம். எஸ்பி கிட்ட போய் அண்ணன் சொல்றோம். நாங்க நாமத்தை வச்சு உங்களுக்கு ஆளா நிக்கிறோம் ஃபுல்லா. ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லுங்க. இப்போ நீங்க அவங்க ரெடி பண்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண கூடாது. சிஆர்எஸ் எஃப்ஐஆர் போடுறதானே சிஆர்எஸ் கார்டு கொடுப்பாங்க. எப்ப எதுமே கொடுக்கலையா? அவங்க சொல்ற மாதிரி ஏமாத்துறான். இல்ல நான் வாங்கி நின்னு அவங்க காவல் நிலையம் எதுப்பா? உலக்கூரா? நாளைக்கு வந்து மாநாடு எங்களுக்கு அண்ணா அங்க இருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு நாங்க அண்ணன் கிட்ட தெரிவிக்கிறோம். நாளைக்கு தெரிவிச்சு இது காரணம் இப்ப எஃப்ஐஆர் போட்டு நேத்து சாயந்தரமே தரணுங்க. ஏன் தரல? எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னா நம்ம கிட்ட சிஎஸ்ஆர் காப்பி அப்ப எஃப்ஐஆர் போடல. சிஎஸ்ஆர் காப்பி கைக்கு வரல. எஃப்ஐஆர் போடல. உங்க கையில காப்பி கொடுத்துருவாங்க. என்னங்க? இல்ல உங்களை ஏமாத்துறான். யாருங்க? தலைவர் போன் போட்டு விடுங்க. நான் வெளில வந்து பேசுறேன். நீங்க பேசாதீங்க. கஷ்டமா இருக்குதுங்க. நானு ரொம்ப இல்ல நாங்க அண்ணன் சீமானுக்கு இது கொண்டு போறோங்க. கொண்டு போயிட்டு நாங்க பேசிட்டு போட்டு சொல்றாங்க. எஃப்ஐஆர் போட்டுறாங்க. ஆனா காப்பி கேட்டா ஒண்ணு தரல. சிஎஸ் காப்பி கொடுக்கணும்ல, கொடுக்கலையே. அது பாப்ப பொய். அது போடல. பொய். அது தலைவரும் யார புடிச்சு ஆய காட்டலாம்ன்றத வராங்க. அது அவங்க சொல்றாங்க. தலைவர்னா என்ன தலைவர்? போட்டதும் காப்பி கொடுப்பாங்க. ஊராட்சி மன்ற தலைவர் முன்னாள் தலைவரா? கரண்ட்ல என்ன திண்டிவனத்தில் ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்களா? அதுக்கும் எஃப்ஐஆர் போட்டாலும் ரிமாண்ட் பண்ணல. இது வந்து 10 டைம் போட்டுருக்காங்க. இது கூட எல்லாம் நாங்க நாம் தமிழ் நம்ம அண்ணன் சொல்லிருக்கோம். ஆர்ப்பாட்டம் வச்சு அண்ணன் இன்னைக்கே வாங்கிடலாம். நாளைக்கு பொதுக்கூட்டத்துல பேசிட்டேன். இது அந்த போட்டோ எடுத்தியாப்பா? இவராஜ் போட்டோ எடுத்து அவங்க வந்து பேப்பரே வெளியில விடலங்க. இதுக்கப்புறம் நாங்க வந்துட்டோம்ல.
தமிழ்நாடு ஃபுல்லா பேசுவாங்க. பெரிய பேஸ் பொருளா பேசுவாங்க. நடக்கும். பேப்பரே வெளியில விடல, டிவியில வெளியில விடல. அது அதை வந்து திமுக மூணு நாளா ஒரு சேனல்ல கூட போக ஜாதி விடாம பிரச்சனை பார்க்கறேன். விட மாட்டாங்க. அந்த ஊர்ல இருந்து தான் வரேன் நானு. அங்க போய் நான் ஒரு செந்தில் கிட்ட சொல்லி சொல்றேன் நான் இந்த மாதிரி. அம்மா நாங்களும் வக்கீல் தான். நாங்க வந்து எங்க கூட நீங்க இருங்க, நாங்க உங்களை எதுவுமே கேட்கல. அம்மா, நான் எங்க கூட இருந்து செய்யுங்க நாங்க செய்யறோம். இன்னைக்கு ஒரு நாள் என்னன்னு பண்றா ரிமாண்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். அப்படி பண்ணலன்னா சீமான் அண்ணன் இன்னைக்கு சொல்லிடுறோம். நாளைக்கே போராட்டம் பண்ணுவோம், அவர் ரிமாண்ட் பண்ண வைப்போம். அதை நோக்கி நகரும். நீங்க கூட மட்டும் இருங்க. ஆனா நீங்க மட்டும் ஸ்டெடியா இருக்கணும். ஏங்க நான் அப்படியே இந்த பாருங்க, ஏற்கனவே ஒண்ணு போய் ஐயா விடக்கூடாது ஐயா. ஏற்கனவே ஒரு கேஸ் ஏங்க நான் தலைவராகி 3வது மாசமே இதே தெரிஞ்சாலும் ஒரு பையனை அவங்க அக்கா பையனை விட்டு அடிக்கிறாரு. அடிச்சு உங்களை நான் என்ன அந்த தண்ணி எப்படி பிடிக்கிற, லாஸ்ட் வீட்டுக்கு தண்ணி போகலப்பான்றான். அதுக்கு அந்த பையன் நடுத்தேரில் போய் ஓத்துட்டு வந்து என்ன கேள்வி அப்படின்னு கேட்குது. பக்கத்தில் நின்னுங்கிறாங்க. அவன் கவுண்டர் தான். நான் வந்து சித்தி சித்தப்பா அண்ணன் அண்ணின்னு தான் கூப்பிடுவேன் எல்லாரையுமே. என்ன சித்தி இப்படி பண்ணுறான் அப்படின்னு கேட்குறேன். கேட்கும்போது வாயே திறக்கல. எங்கள் புள்ள ஓடியாந்து இவர் ஓடியாந்து சரி அதுங்கெல்லாம் எதுவும் வச்சுக்காது, அதுங்கெல்லாம் ஒரு இது நீ போ அப்படி. ஸ்கூல் பெருகிறேங்க நான். ஸ்கூல் பெருகு போனால் இந்த கண்ணும் கீழே குனிமுள்ள போட்டு இந்த கம்மல் அப்படியே உடஞ்சி போயிடுது. அடிச்சது யாரு? அந்த மணிகண்டன்ற ஒரு பையன் வீட்டுக்கு கடகன்னு வந்து பள்ளியிடம் பேருக்குள்ள வீட்டுக்கு கடகன்னு வந்து, ஐயா நீங்கள் தலைவராக இருந்தது எனக்கு போகிறோம், நீங்கள் எஸ்ஐ நம்பரை கொடுங்க, துணைத் தலைவர் நம்பரை கொடுங்கன்னு வாங்கி ஃபோன் பண்ணி நேராக வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டேன். ரத்தம் கசிவு இருக்குதுன்ட்டாங்க. அப்புறம் நான் அங்கேருந்தே கேஸ் போயிடுது. கேஸ் போட்டு கேஸு இப்போ ரன்னிங்கில் இருக்குது. என்னை வாபீஸ் வாங்க சொல்லி கூடுமான அளவுக்கு பார்த்தாங்க. எல்லா சங்கத்துலேயும் கூப்பிட்டு விட்டுட்டாங்க என்னை வாபீஸ் வாங்க சொல்லி. எங்கள் சித்தப்பாரு சுந்தரம் செஞ்சில எங்கள் அப்பாவோட கூட பிறந்தவர், அவர்கிட்ட போய் சொல்லி என்னென்னவோ தேர்த்து மது பண்ணி வாபீஸ் வாங்க சொன்னாங்க. என்னால் முடியாது சித்தப்பா, நான் வந்து பாதிக்கப்படல. அது மாதிரி இப்ப வாங்கிட போறீங்கன்ற இப்ப நாங்க துணிஞ்சு வாங்கல, நான் வாங்க மாட்டேன், நான் வாங்க மாட்டேன். நாங்க அவ்வளவு பாதிக்கப்பட்டுட்டோம். அதுதான் உங்களுக்கு இல்ல நீங்க கூட மட்டும் வாங்க, மீதி நாங்க நம்பி நீங்க வாங்க. அவரை நாங்க ரிமாண்ட் பண்ண வைக்கிறோம், எங்களை நம்பி வாங்கலாம். நாங்க வந்து இதை பாருங்க, நாங்க எங்க உயிர் போனாலும் அடுத்தவங்க உயிரை காபந்து பண்ணி விடுற ஆள் தான் நான் வந்து பின்வாங்குற ஆள் நான் கிடையாது. எனக்கு இன்னைக்கு பாதிக்கப்பட்டு நான் இவ்வளவு பாதிக்கப்பட்டு இன்னைக்கு எஃப்ஐஆர் போடாத இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பதவியும் அவங்களுடைய பணமும் இன்னைக்கு எஃப்ஐஆர் போடாத இருக்கிறாங்க. வேற எதுவும் கிடையாது. அண்ணன் கிட்ட சொல்றேன், இப்ப அண்ணன் கிட்ட சொல்லுவோம், விட மாட்டோம். நீங்க உறுதுணையா நாங்க இருக்கோம். அண்ணன் பேசுவாரு, நீங்க பேசுனா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எஃப்ஐஆர் போடாம இருக்காங்கன்னு பாத்துருவாங்க. நான் பயப்படாதீங்க, தைரியமா நீங்க எங்களுக்கு என்ன தேவைன்னா எங்க கூட மட்டும் இருங்க, நாங்க பாத்துறோம். தைரியமா இருங்க. நாளைக்கு வக்கீல் நம்ம வந்து கட்சியில பெரிய ஆள், கட்சியை விடுங்க, நம்ம ஊர்ல பெரிய ஆளு, ஊர்ல வந்து பெரிய ஆளு, நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற தைரியத்துல இப்ப போய் பதவிக்குன்னு எப்பயார் போட கூடாத பண்றது. இவன் என்ன பண்ணிடுவான், இவன் என்ன பண்ணிடுவான். உண்மை தானே பேசுறோம். அவ பேர சொல்லி ஜாதி கொடுமை வன்மத்தோட கட்சிக்காரங்களை வச்சு அடிச்சு தூக்குவீங்க. பேசும்போது ரெக்கார்ட் பண்ணுங்க. ஜாதி பத்தி இவ பேசும்போது ஒரு ரெக்கார்ட் அந்த நேரத்துல கேமரா வச்சுக்கிட்டு நாங்க என்ன சொல்றோமா, என்ன சொல்றோம்னா சீமான் அண்ணன் இன்னைக்கே பேசுவாரு. நீங்க எங்க கூட மட்டும் இருங்க. இதுல என்ன விஷயம் நடக்குன்னா, இந்த திமுக சார்ந்தவங்க கூட இருக்கிறவங்க சமாதானம் பேசுறேன்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பேசுவாங்க. அதுக்கு மட்டும் போவாதீங்க. தப்பு பண்ணுவோம், தண்டனை அனுபவிக்கணும். 10 தையல் போடலாம், ஜெயிலுக்கு போகணும். 10 தையல் போட வச்சு ஒரு 6 ஐயா அதெல்லாம் சும்மா நம்பி வரும். ஏன்னா தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும்
அவங்க பேரம் பேசுறாங்க அதான் எனக்கு தெரியுது. இது வெளியே கிளப்பாதால இன்னும் இது வரைக்கும் எதுவும் நியூஸ்ல ஒரு எதுவுமே ஒரு போடல. ஊராட்சி மன்ற தலைவருக்கே இந்த நிலைமைனா அப்ப சாமானிய மக்களுக்கு எப்படி? நீங்க உறுதியா இருங்க. நீங்க சாமானிய மக்கள் இருக்கிறவங்க தான் இப்படி பண்றான். ஆனா நம்ம இன்னைக்கு அன்னைக்கு அனுப்பிட்டாங்க அன்னைக்கு பேசல, அன்னைக்கு பேசல. இன்னைக்கு ஒரு கண்டன இன்னைக்கு அறிக்கை அறிக்கை வெளியிட்டு அடுத்து என்னன்னு பார்த்தலாம் ஐயா. நீங்க கூட மட்டும் நில்லுங்க ஐயா. இல்ல, கண்டிப்பா உங்களை இவங்க DSP கிட்ட பேசுற, SP கிட்ட பேசுறேன்னு எத்தனை நாள் நாளை ஒரு பேசுறாங்க? நாள் போய்மா. இதுக்கு முன்னாடியே ஊர்ல எதுக்கு நீ ஏதாவது பண்ணீங்கன்னா உன்னை ஊரை விட்டு அனுப்புறதுக்கு கூட தழங்க மாட்டான்னு ஒரு சரி. திருஞானன்றவர். அது தெரிஞ்சான என்ன பொருள்? ஒன்றிய பொருளாளர் திமுக ஒன்றிய பொருளாளர். பொருளாளராக இருக்கட்டும், அவரு வச்சதுதான் ஊர்ல சட்டம். அடுத்தவங்க யாரும் பேசக்கூடாது. நான் அடுத்தவங்க யாரும் பேசக்கூடாது. அவர் பேசுறத கேட்டுக்கணும். அவர் என்ன திருட போய் சொன்னாலும் அவர் கூட போய் திருடிட்டு வீட்டுக்கு வரணும். அதே மாதிரி உள்ள ஆளை தான் அவர் கூட சேர்த்து வச்சிருப்பாரு. எங்களை மாதிரி ஆளெல்லாம் கூட சேர்த்து வச்சிருக்க அவருக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, நாளை ஒரு பொது மாநாடு அண்ணனுக்கு. நான் மாநாடு முடிஞ்ச உடனே நம்ம எஸ்பி ஆஃபீஸுக்கு போகலாம். நாங்கள் வந்து கூப்பிட்றோம், நீ வண்டியில் ஏறுங்க. அதுதான் சரிங்க. பாப்பா. நாம் தமிழர் கட்சி உங்க கூட நிக்கும் எப்பவுமே. சரிங்களா? யார் நிக்கிறாங்களோ இல்லையோ நாங்க நிப்போம். நாளைக்கு மாநாடு முடிஞ்ச உடனே நாளைக்கு காலையில வண்டி கிட்ட தான் வந்து நிற்கும். FIR மட்டும் போடக்கூடாது. நீங்க உடம்பு பாத்துங்க. நாங்க உறுதுணையா அண்ணன் சீமா இருக்காரு, நீங்க பயப்படாதீங்க. நாங்க பாத்துக்கோம். சரி, வாமா பாத்துக்கலாம். நீங்க உறுதியா இருக்கீங்க.